கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு வெளிய வந்திருக்கு. இந்த அப்டேட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகளாவிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வீட்டு எரிவாயு சிலிண்டர்ல நம்ம வந்து முன்பதிவு பண்றோம்ல, அந்த முன்பதிவு விதிகள வந்து மாற்றியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா வந்து கேஸ் சிலிண்டரோட பிரைஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் சிலிண்டர் வந்து கவனம் செலுத்தாம நம்ம வந்து ரெசிடென்ஷியல் சிலிண்டர் பக்கம் வந்து கவனம் அதிகமா செலுத்த போறதா வந்து கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து தடை இல்லாம அந்த சிலிண்டர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கேஸ் புக்கிங்ல முக்கியமான அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்றோம் அப்படின்னா, அந்த புக்கிங் அந்த சிலிண்டர் வந்து புக் பண்ணி 15 நாளைக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து சிலிண்டர் புக் பண்ற மாரி இருக்கும். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலிண்டர்ல இருந்து நமக்கு வந்து அந்த இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா, 15 நாள்ல இருந்து 21 நாளா வந்து மாத்திருக்காங்க. இனிமே வந்து ஒரு சிலிண்டருக்கும் இன்னொரு சிலிண்டருக்கும் இடையில வந்து 21 நாள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த புது ரூல் கேஸ் புக்கிங்கான அந்த புது ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனையில இருக்கிறதா வந்து சொல்றாங்க. நீங்க உங்க சைடுல வந்து கேஸ் புக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரியான இன்டர்வல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்ல புக் பண்ணும்போது எதுவும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட சந்திப்போம்.